ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். நம்ம பென்சிலில் எப்பவுமே டாட் போட்டுடணும். 2 லைன் போட்டு ஒரு டாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். குட்டி லாக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் போட போகிறோம். இப்போ நம்ம எங்கே டாட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல திரும்பவும் நீடியில் குத்தி த்ரெட் எடுக்க போகிறோம். பக்கத்துலேயே ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு திரும்பவும் கீழே டாட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயும் சின்னதாக குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ண போகிறோம். இப்படியே தான் நம்ம கண்டினியூவாக பண்ண போகிறோம். டாட் எங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம சின்னதாக குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு போட போகிறோம். இதுதான் ஜிக்ஸாக்கு. நீங்கள் பொறுமையாக வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் த்ரெட்டை லென்த்தாக எடுக்கணும். லென்த்தாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக எட்ஜில் ஷார்ப்பாக கிடைக்கும். எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கும், உங்களுக்கு போடவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுவே குட்டியாக லாக் செயின் கொடுக்காம போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தள்ளி வரும், பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி கொடுக்கும் போது நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஜிக்ஸாக்கே நிறைய இப்போ டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்து கொண்டு வராங்க. ஆனால் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரே ஸ்டிச்சஸ் தான், நேம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம செயின் ஸ்டிச் லாக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஜிக்ஸாக் கொடுத்து குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எப்பவும் போல் நார்மலாக த்ரெட் அடியில் கொடுத்து மேலே இருக்கிற த்ரெட்டை நீங்கள் எடுத்தீங்கனாலே லாக் விழுந்துடும். ஏற்கனவே ஒரு மெத்தடு பார்த்தீங்க, இப்போ இது செகண்ட் மெத்தடு. இன்னொரு மெத்தடும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பென்சிலில் 2 லைன் போட்டு பென்சிலில் டாட் வைக்க போகிறோம். கீழே ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்காக அந்த 1/4 இன்ச்சுனா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கொடுக்கும். மேலே 2 லைனுக்கும் நடுப்புற 2 புள்ளி வச்சுருக்கீங்க, அந்த நடுப்புற மேலே ஒரு லைன் டாட் வைங்க. ஒரு லைன் போட்டிருக்கீங்களா, அதில் டாட் வைங்க. அப்போ வி ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி லைனில் பென்சிலில் டாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேம் அதே ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட போகிறது. நான் டாட் வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்றது சரியாக தெரியல. 2 லைனில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜிக்ஸாக்கு 2 லைனில் புள்ளி வச்சு மேலே ஒரு புள்ளி வச்சோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிட் பாயிண்ட் கரெக்டாக 2 டாட்டுக்கும் நடுப்புற மிட் பாயிண்ட் வைக்கணும்.
நீங்கள் ஷேப் கொடுக்கும்போது பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுங்க. லென்த்தியாக எடுத்து குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் கொடுங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறோமோ செயின் ஸ்டிச் கொடுத்து குட்டியாக லாக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ்க்கு ஜிக்ஸாக்கும் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். த்ரெட்டு மட்டும் அறக்கூடாது, பொறுமையாக போடுங்க, த்ரெட் அறாமல். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவிலே தெரியும், நீங்கள் டாட் கொடுக்காம அங்கே குட்டியாக லாக் செயின் கொடுக்கலன்னா த்ரெட்டு வந்து லைட்டாக விலகிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஸ்டிச்சஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அடியில் த்ரெட்டு சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. திரும்ப குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு கலர் எடுக்க போகிறோம். த்ரெட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேறு கலர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் கொடுத்த மாதிரி இது இப்போ கொடுக்க போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச் தான், ஆனால் சென்டராக கொடுக்க போகிறோம். 2 வி ஷேப்க்கும் நடுப்புற கொடுக்க போகிறோம். நீங்கள் இதுக்கும் டாட் வைக்கணுமான்னு கேட்பீங்க. இதுக்கு டாட் வைக்க வேணாம், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சென்ட்ரு மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க. 2 மேலே கொடுத்துருக்க அந்த வி ஷேப்புக்கு மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க. அப்போ நீங்கள் டாட் கொடுக்காமலே இதுதான் சென்டர் பாயிண்ட்டு அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லை நான் டாட் வச்சு தான் போடுவேன் அப்படின்றவங்களும் டாட் வச்சு போடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இந்த டிசைனை பார்டராகவும் கொண்டு வரலாம். ட்ரெஸ்ஸுக்கு சுடிதார் நெக்குக்கும் நீங்கள் டிசைன் பண்ணி போடலாம், நல்லாவும் இருக்கும். ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கெலாம் போட்டிங்கன்னா. நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் வித் ஜிக்ஸாக் பார்த்துருப்பீங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் கொடுத்துருப்பேன். செயின் வந்து கொஞ்சம் பெருசாகவே போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச் அப்படி தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சாதாரணமாக ஜிக்ஸாக் கொடுத்துருக்கோம். இப்போ டபுள் கலர் கொடுத்து டபுள் சைடு ஜிக்ஸாக் கொடுத்துருக்கோம். த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜிக்ஸாக்கு நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. நேம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம் தான். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பென்சில் எடுத்து ஒரு லைன் போட்டுட்டு
இப்போ செயின் வித் ஜிக்ஸாக் நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டது கொஞ்சம் பெருசாக போடணும். செயின் போட்டுட்டு ஜிக்ஸாக்கே கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டினேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செயின் வித் ஜிக்ஸாக் தான். செயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.